வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் அஸ்வசும பயனாளிகளுக்கு விசேட நிதி உதவி என ஜனாதிபதி அறிவிப்பு. அஸ்வசும பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு பிராட்பேண்ட் வவுச்சர் வழங்கப்படும் என்று அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வலைதளங்களுக்கு மட்டுமே அணுகல் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். உள்ளடக்கிய டிஜிட்டல் அணுகலை ஊக்குவிப்பதற்காக ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டின் நலம்புரி திட்டம் அரசியல் செல்வாக்கிலிருந்து விடுபட்டு இருப்பதை உறுதி செய்வதற்காக அஸ்வசும பயனாளிகள் மதிப்பாய்வு செய்யப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். அடுத்த ஆண்டிற்கான பாதீட்டினை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து வருகின்றார். இதன்போது அஸ்வசும பயனாளிகளின் மதிப்பாய்வு தொடர்பிலும் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய முறை என்ற திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்று வந்த வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றிய நிதியமைச்சர் அனுரகுமார் திசாநாயக்க இதனை கூறியுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அனுப்பும் பணம்தான் எங்களுக்கு அந்நிய செலாவணியின் மிக உயர்ந்த நிகர ஆதாரமாகும். நமது நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் வீட்டுக்கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். வட்டி திருப்பி செலுத்தும் முறையின்படி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நிதியை பயன்படுத்தி அதை செயல்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளது. அதேபோல் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆரம்ப பணிகளை விரைவாக முடித்து 2026 ஆண்டுக்குள் செயல்படுத்த தேவையான பணிகளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டங்களுக்காக ஆரம்ப கட்டத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நிதியிலிருந்து 2000 மில்லியன் ஒதுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு 3ஆம் காலாண்டில் டிஜிட்டல் அடையாள அட்டை விநியோகிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட போது நிதி அமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். நலன்புரி கொடுப்பனவுகளை பெற தகுதியான பயனாளிகளின் பட்டியலை புதுப்பிக்க நலன்புரி நன்மைகள் சபை முடிவு செய்துள்ளது. அதன்படி 2023 ஆண்டில் அரச நலன்புரி கொடுப்பனவுகளை எதிர்பார்த்து சமூக பாதுகாப்பு தகவல் பதிவேட்டில் பதிவு செய்து தகவல்களை வழங்கிய அனைத்து நபர்களின் தகவல்களையும் புதுப்பிப்பது 10ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை அடுத்த ஆண்டு நலன்புரி கொடுப்பனவுகளை பெற காத்திருக்கும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீண்டும் தங்கள் தகவல்களை புதுப்பிப்பது கட்டாயமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக இவர்கள் www.government.lk என்ற நலன்புரி நன்மைகள் சபையின் இணையதளத்தை பார்வையிட முடியும். அத்தோடு விண்ணப்ப படிவங்களை நிரப்பி பிரதேச செயலகத்தில் சமர்ப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்ட அரசு ஊழியர்களின் கொடுப்பனவு. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முற்பணத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி பண்டிகை முற்பணமான ரூ.10,000 ரூபாவினை அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. இதேவேளை அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கேற்ப 4.2% வட்டி அடிப்படையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடர்கடன் முற்பண தொகையை ரூ.2,50,000 ரூ.4,00,000 வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த முற்பணங்கள் குறுகிய காலத்துக்குள் இடையூறின்றி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அரசு ஊழியர்களின் முற்பண கணக்கு வரையறைக்கென ரூ.10,000 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாவீரர்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நல்ல தீர்மானம் எடுத்திருப்பதால் மக்கள் அச்சமின்றி நினைவு கூறுவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி அமைப்பாளர் சாம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் சட்டவிரோத கடத்தொழில்கள் தொடர்பில் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வடமராட்சி கிழக்கில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக மணல் மண் கொள்ளை பகல் இரவாக இடம்பெறுகின்றமை
சட்டவிரோத கடத்தொழில்கள் இடம்பெற்று வருகின்றமை தொடர்பாக மன்னர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் கடந்தும் ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளையும் விரைவில் கூட்டி கருத்துக்களை பெற திட்டமிட்டுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தன அபயரத்ன கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருந்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் முறை குறித்து இன்னும் திட்டவட்டமாக யோசனை இல்லாதனால் இதுகுறித்து ஒரு முடிவை எட்டுவதற்காக இந்த சர்வ கட்சி கூட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். மாகாண சபை சட்டம் தற்போது குழப்பமான நிலையில் உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழைய சட்டம் இனி இல்லை என்றும் புதிய சட்டம் முறையாக உருவாக்கப்படவில்லை என்றும் அபயரத்ன குறிப்பிட்டார். 9 மாகாண சபைகளின் பதவிக்காலம் முடிவடைந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. தற்போது அனைத்து மாகாண சபைகளும் ஆளுநர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் கடந்த ஆண்டை விடவும் இவ்வருடம் 19% அளவில் குறைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் 40 வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளே இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன. குறித்த விடயத்தை வர்த்தக, வாணிப, உணவு, பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், இவற்றில் வீட்டுத் தேவைகளுக்கு பயன்படும் பொருட்களே அதிகம். நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் பொருட்களை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது. இத்தகைய பொருட்களின் விலைகளை குறைக்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்தது. இதையடுத்து 55 முதல் 60 வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளோம். பொருட்களின் விலை குறைப்பை மேற்கொள்வதில் அரசாங்கம் தொடர்ந்தும் கவனம் செலுத்தும். மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் நோக்குடனே அரசாங்கம் இவ்விலைகளை குறைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். கொழும்பில் துப்பாக்கிச்சூட்டை நடத்திய மூவர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மானிப்பை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் 7ஆம் தேதி நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் உயிரிழந்துள்ளார். அந்த வகையில் துப்பாக்கிச்சூட்டினை நடத்தியவர்கள் யாழ்ப்பாணம் மானிப்பை பகுதியில் பதுங்கியிருந்துள்ளனர். இந்நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டுதலின் கீழ் மானிப்பை போலீசார் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கொட்டாஞ்சேனியை சேர்ந்த ஆண்கள் 2 பெண் 1 இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2 மானிப்பை போலீஸ் நிலைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பாரமெடுப்பதற்காக கொட்டாஞ்சேனை போலீசார் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் ஒரே தடவையில் 3 குழந்தைகளை பிரசவித்த தாய் உயிரிழந்தமைக்கு கிருமி தொற்று காரணம் என பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தாயின் உடலம் மீதான பிரேத பரிசோதனையின் போது இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டதாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்திருந்தார். பணிப்பாளர் மேலும் கூறியுள்ளதாவது, யாழ்ப்பாணம் கரவட்டியை சேர்ந்த 45 வயதான குறித்த பெண் 21 வருடங்களின் பின்னர் குழந்தைகளை பிரசவித்துள்ளார். அதன்படி குறித்த தாய் ஒரே கருவில் 3 சிசுக்களை கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பிரசவித்துள்ளார். 2 ஆண் சிசுக்களும் ஒரு பெண் சிசுவும் பிறந்துள்ளன. எனினும் குழந்தை பிரசவித்த நாள் முதல் குறித்த தாய் சுய நினைவின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அதிக குருதிப்போக்கு மற்றும் கிருமி தொற்று காரணமாக தாய் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருந்ததாகவும் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் குறிப்பிட்டுள்ளார். பிரேத பரிசோதனையின் பின்னர் உயிரிழந்த தாயின் உடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. திருகோணமலையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்து பிடிக்க முற்பட்ட வேளை ஆற்றில் இறங்கி தப்பியோடியவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கென்னியா உப்பாறு களப்பு பகுதியை அண்டிய காட்டுப்பகுதிகள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் அவ்விடத்தினை சுற்றி வளைத்த போது கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். அந்நிலையில் சிறிய படகு, அதற்கான வெளியிணைப்பு இயந்திரம், கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள், 70 லிட்டர் கசிப்பு என்பன மீட்கப்பட்டிருந்தன. அதேவேளை நேற்று முன்தினம் ஆற்றில் இறங்கி தப்பியோடியவர் காணாமல் போன நிலையில் நேற்று தினம் ஆற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் கிண்ணியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதன்படி வினாடிக்கு 4340 கன அடி நீர் கொள்ளளவு கலா ஒய்யாவில் வெளியேற்றப்படும் என ராஜாங்கனை நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். இதனால் கலா ஓயாவை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் போதைப் பொருளை ஒழிக்கும் நோக்கில் முழு நாடுமே ஒன்றாக திட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட சோதனைகளில் மொத்தமாக 1087 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடகப் பிரிவின் தகவலின்படி இதன்போது 583 கிராம் ஐஸ் போதைப்பொருள், 416 கிராம் கெரோயின் மற்றும் குஷ், கஞ்சா உட்பட பல சட்டவிரோத பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைதான சந்தேக நபர்களில் 11 பேருக்கு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு போதைக்கு அடிமையானவர்கள் என அடையாளம் காணப்பட்ட 16 பேர் மறுவாழ்வுக்காக பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமாரவின் வழிகாட்டலில் நாட்டில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் முழு நாடுமே ஒன்றாக திட்டம் என்ற அக்டோபர் 30 தொடங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் விஜயவர்தன மகளிர் விடுதியின் அருகே மனித கருவின் உடற்கூறு பகுதிகள் புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகப்படும் சம்பவம் தொடர்பில் பேராதனை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விஜயவர்தன மண்டபத்தின் துணைவேந்தர் மற்றும் 2 பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்று முன்தினம் நண்பகல் பேராதனை போலீஸ் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பீடம், அறிவியல் பீடம் மற்றும் கால்நடை மருத்துவ பீடத்தின் இறுதியாண்டு மாணவர்கள் உட்பட சுமார் 2000 மாணவர்கள் அந்த விடுதியில் உள்ளனர். இந்நிலையில் கருவின் உடற்கூறு போன்ற பாகங்களை கண்டறிந்த பின்னர் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவற்றை புதைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன் பின்னர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பேராதனை காவல் நிலைய குற்றப்பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். காலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாக்குட்டு வெள்ள பகுதியில் கடற்கரையில் நேற்று முன்தினம் மதியம் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் சுமார் 65 வயது மதிக்கத்தவர் எனவும் 5 அடி 3 அங்குலம் உயரம், பச்சை நிற சாரம் மற்றும் வெள்ளை சட்டை அணிந்திருந்ததாக போலீசார் அடையாளப்படுத்தியுள்ளனர். சடலம் கராப்பட்டிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சத்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளி வழங்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வடமேல் சபரமுவ, ஊவா மற்றும் சபரமுவ ஆகிய மாகாணங்களிலும் அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, மன்னார் மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இடியிடக்கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது நேற்று இரவு 11 மணி முதல் அமலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.